நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? எனக்கே ஒண்ணும் புரியலையே. கரிகாலன் போன் நம்பரை பிரியா கேட்டா எனக்கு ஏன் கோவம் வரணும்? ஏன் அவன் நம்பர் என்கிட்ட இல்லைன்னு நான் போய் சொல்லணும்? பிரியா கரிகாலன் கிட்ட பேசினா எனக்கு என்ன? அவனுக்கு மெசேஜ் பண்ணதுக்கு நான் ஏன் கோவப்படணும்? அவன் நம்பரை எதுக்கு கரிகாலன் போன்ல இருந்து நான் பிளாக் பண்ணணும்? அவன் யார்கிட்ட பேசினா எனக்கு என்ன? அவன் எனக்கு வேண்டான்னு நான் முடிவு எடுத்துட்டேன். அவன் கூட இனி நான் வாழ போறது இல்லைன்னு அவன்கிட்டயும் சொல்லிட்டேன். அப்புறம் அவன் என்ன பண்ணா எனக்கு என்ன? நான் இது வரைக்கும் பண்ணது எல்லாமே தப்பு. இனிமே அப்படியெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கணும். அதுதான் எனக்கு நல்லது. அவன் முகத்தை பார்த்ததுமே சொன்னல ஏதோ பிரச்சனைன்னு. கரெக்டா தான் இருக்கு பாரு. நேரம் நமக்கு சாதகமா தான் வேலை செய்யுது. எங்க சாதகமா வேலை செய்யுது? மாப்பிள்ளைக்கு வேலை போன காரணம் அந்த வானதி தான் சொல்லி அவங்களுக்குள்ள பிரச்சனையை கிரியேட் பண்ணலாம்னு நினைச்சோம். அது இப்போ நடக்காம போச்சுல்ல. நீ அன்னைக்கே இந்த விஷயத்த அருள் கிட்ட சொல்லிருக்கலாம். அது நம்ம மூலமா தெரியக்கூடாதுன்னு நீ சொல்லிட்ட. இப்பவும் ஒன்னும் குறைஞ்சு போல. அருளுக்கு வேலை கிடைக்காம போனதுக்கு காரணம் வானதி தான் இப்ப சொல்லுவோம். கா இப்ப சொன்னா எப்படிக்கா நம்புவான்? நம்புற மாதிரி சொல்லுவோம். எப்படி? எப்படிக்கா? எப்படி இப்படிலாம் யோசிக்கிற? உண்மையிலே நீ ரொம்ப ஜீனியஸ்கா. என்ன புகழ்றதெல்லாம் இருக்கட்டும். நீ இப்ப போய் நான் கூப்பிட்டேன்னு அருளை முதல்ல வர சொல்லு. போ. உடனே போய் கூப்பிட்டு வரேன். பாவம் மாமா, வேலை கிடைக்காம போயிடுச்சேன்னு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு போயிருக்காரு. ஆனா இப்போ கொடுத்திருக்கிற வேலையை பண்ணா அவருக்கு கண்டிப்பா வேலை கிடைச்சிரும். அதை எப்படி அவர்கிட்ட சொல்றதுன்னு தான் தெரியலையே. இதை எப்படியாவது அவர்கிட்ட சொல்லணும். என்ன பண்ணலாம்? சிஇஓ சாருக்கு போன் பண்ணி அவரை வச்சு சொல்ல வைக்கலாம். ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு? சரி, அப்புறமா போன் பண்ணி பார்க்கலாம். ஹலோ, யாரு? மேடம், நீங்க ரிப்பேர் பண்ண சொல்லி ஒரு ஐபேட் கொடுத்திருந்தீங்கல்ல, இது தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. இத கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்களேன். ஐபேட்ல தண்ணி போயிடுச்சா மேடம்? ஆமாங்க, நான் தான் இத பத்தி தெரியாம அழுக்கா இருக்குன்னு தண்ணி வச்சு கழுவிட்டேன். இதுக்குள்ள ஃபுல்லா தண்ணி போயிடுச்சு மேடம். இது அவ்வளவுதான், சரி பண்ணலாம் முடியாது. அப்படியெல்லாம் சொல்லாதீங்கன்னு. இதை எப்படியாவது சரி பண்ணி கொடுங்க. இதை என் மாமா படிச்சுட்டு இருக்கும் போது கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு வாங்கினது. அவரு வேலை சம்பந்தப்பட்ட எல்லாமே இதுலதான் இருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு. இத பத்தி தெரியாம நான் தான் மக்கு மாதிரி இத தண்ணில போட்டு கழுவிட்டேன். இது எப்படியாவது சரி பண்ணி கொடுங்கண்ணே. உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன் ப்ளீஸ்ண்ணே. சரிங்க மேடம், நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். ஒரு 2 days டைம் கொடுங்க. சரிங்க. ஆமா, சொல்லுங்க. நீங்க கொடுத்த ஐபேட் ரெடி பண்ணிட்டேன் மேடம். அப்படியா? ரொம்ப நன்றிண்ணே. இப்போ நைட் லேட் ஆயிடுச்சு. இந்த நேரம் நீங்க வந்து வாங்கிக்க முடியாதுல்ல, அதனால நாளைக்கு மார்னிங் வந்து வாங்கிக்கங்களேன். அண்ணனே, இல்ல 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 இல்ல, அத சரி பண்ணிட்டீங்கன்னு சொல்லி கொடுத்தா என் மாமா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அதனால நான் இப்பவே வந்து வாங்கிக்கிறேன். சரி, ஓகே, வாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. ஒண்ணும் இல்லையா? டேய், நான் உன்னை பெத்தவடா, எனக்கு தெரியாதா? நான் உன் முகத்தை வச்சே கண்டுபிடிச்சிருவேன். நீ ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்க. ஆனா அது என்னன்னு என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற. உன்னை 10 மாசம் கஷ்டப்பட்டு சுமந்து பெத்து பாலூட்டி சோறு ஊட்டி வளர்த்த இந்த அம்மா கிட்டயே பிரச்சனைய மறைக்கிறல்ல. சரி,
நீ எதுவும் சொல்ல வேண்டாம் போ. அம்மா அம்மா உங்ககிட்ட சொல்லக்கூடாதெல்லாம் இல்லம்மா. அத சொல்லி உன்னையும் கஷ்டப்படுத்த வேண்டான்னு பாக்குறேன். அதுக்காக உன் பிரச்சனைய உன் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு கஷ்டப்பட போறியா? என்னன்னு அம்மா கிட்ட சொல்ல அருளு. அம்மாவால ஏதாவது செய்ய முடிஞ்சா செய்வேன்ல. யார் நினைச்சாலும் அதை செய்ய முடியாதுமா. அப்படி என்னடா ஆச்சு? யூஎஸ்ல எனக்கு வேலை கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, அந்த வேலை எனக்கு கிடைக்கலம்மா. நான் இப்போதைக்கு யூஎஸ் போக முடியாது. என்னடா சொல்ற? இந்த விஷயம் உனக்கு இப்பதான் தெரியுமா? முன்னாடியே தெரியாதா? முன்னாடியே தெரியாதாவா? என்னம்மா கேக்குறீங்க? எனக்கே இன்னைக்குதான் மெயில் வந்துச்சு. அப்படியா? ஆச்சரியமா இருக்கே. அப்புறம் எப்படி அந்த வானதிக்கு மட்டும் உனக்கு வேலை கிடைக்கலங்கிற விஷயம் 10 நாளைக்கு முன்னாடியே தெரிஞ்சது? என்னம்மா சொல்றீங்க? ஆமாண்டா, நீங்க ஏற்காடுல இருந்து வந்ததுக்கு அப்புறம் எனக்கும் அவளுக்கும் ஒரு நாள் பிரச்சனை ஆயிடுச்சு. அப்ப அவகிட்ட இன்னும் கொஞ்ச நாள் தாண்டி உன் ஆட்டோ எல்லாம் என் பிள்ளைக்கு வேலை கிடைச்சி அமெரிக்கா போயிடுவான், அதோட உன் ஆட்டோ எல்லாம் அடங்கிடும்னு சொன்னேன். அதுக்கு அவ, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது, அருள் மாமா என்னைக்கும் அமெரிக்காக்கெல்லாம் போக மாட்டாரு, என் கூட இங்கதான் இருக்க போறாருன்னு சந்தோஷமா சொன்னான்.